எழுதிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இங்க பாரு. இப்ப ஒரு சப்செட் மெஷர் 0 இன் ஆர்ல சொல்லணும்னா என்ன டெஃபினிஷன் பாரு. இப்ப ஆர் இப்படி இருக்குன்னா ஏ இஸ் எ சப்செட். ஏனுடைய மெஷர் 0, மெஷர் ஆஃப் இ நோட்டேஷன் இது. மெஷர் 0னா இப்படி நோட்டேட் பண்ணுவோம். கரெக்டான இதுல எம்எஸ்சில படிச்சிருப்பேன். எம்எஸ்சி பிஎஸ்சிலே வரும். ஓகே, அப்போ ஒரு சப்செட்னுடைய மெஷர் 0ன்னு சொன்னா அந்த சப்செட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? The subset E of R is said to be measure 0 na if for given any epsilon there exists a finite or countable number of open intervals I1, I2 and so on such that E is contained union of INs. E is contained union of IN such that each subinterval length sum பண்ணா என்ன வரணும்? less than epsilon வரணும். நான் என்ன epsilon கொடுக்கறனோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து epsilon வந்து 0.1 கொடுத்தனா நான் ஒரு செட்டை சொல்லுவேன். அந்த செட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள யூனியன்ல இ உட்காரணும். பின்ன ஈச் சப் இன்டர்வல் லென்த்தையும் சம் பண்ணும்போது லெஸ் தென் எப்சிலானா இருக்கும். அப்படி இருந்தா அது பேர் என்னது? மெஷர் 0 செட். சரியா? சாதாரணமா புரிஞ்சுக்கிறது. எந்த லிங்க் எந்த கனெக்டிவிட்டியுமே தேவை கிடையாது. கண்டினியூட்டியா யூனிஃபார்ம் டெஃபினிஷன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சா போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இ ஈக்குவல் டு 1 2 3 இது மெஷர் 0 செட்டா? மெஷர் 0 செட்டான்னு கேட்குறேன். 0 1 2 3 இப்படி இருக்கும். கரெக்டா தானே? இப்போ இது மெஷர் 0ன்னா சொல்லணும் என்ன சொல்லணும்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு எப்சிலான் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். இந்த 1க்கு 1 வேணா 1/2ன்னு கொடுக்குறேன். இந்த 1/2க்கு நீ என்ன பண்ண? ஒரு ஃபைனைட் ஆர் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த யூனியனுக்குள்ள இந்த இ உட்காரணும். எல்லாத்தையும் சம் பண்ணா என்ன வரணும்? லென்த் mod of in னா length of the interval னு அர்த்தம். இஸ் இட் ஓகே? அப்ப எப்படி எழுதுவேன்? அப்ப இங்க பாக்குற இன்டர்வல் என்னுடைய செட் என்னது? 1 2 3 தான். அப்ப நான் சப் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இதை சுத்தி 0.1 லென்த்ல ஒரு சப் இன்டர்வல் போடலாமா? அதே போல 2 சுத்தி ஒரு 0.1 லெவல் போடலாமா? இதை சுத்தி ஒரு 0.1 லெவல்ல ஒரு சப் இன்டர்வல் வரையலாம் இல்ல. அது 3 கண்டெயின் பண்ணிக்கிற மாதிரி 2 கண்டெயின் பண்ணிக்கிற மாதிரி. இது I1, இது I2, இது I3. இது இன்டர்வல் அன்கவுண்டபிளி மினி மெம்பர் இருக்குது. இதுல அன்கவுண்டபிளி மினி மெம்பர் இருக்குது. அப்ப E is clearly contained I1 union I2 union I3. உன்னால given எப்சிலானுக்கு ஒரு ஃபைனைட் ஆர் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ். இந்த இடத்துல கவுண்டபிள் அப்படின்னாவே இந்த புக்ல என்ன there is a bijection with என்னது? நேச்சுரல் நம்பர். இஸ் இட் ஓகே? நாம ஸ்கூல் புக்ல கவுண்டபிளி ஃபைனைட் படிப்போம், கவுண்டபிளி இன்ஃபைனைட் படிப்போம். அப்ப ரெண்டு அலோடுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. இஸ் இட் கிளியரா? இப்ப இதுக்குள்ள யாரு இருக்கிறா? 1 இருக்குது. 1 தவிர நிறைய எலிமெண்ட் இருக்குது. இங்க யாரு இருக்குது? 2 இருக்குது. 2 தவிர நிறைய எலிமெண்ட் இருக்குது. அதே போல 3 இருக்குது. 3 தவிர நிறைய எலிமெண்ட் இருக்குது. அப்ப இ வந்து கம்ப்ளீட்டா அது உள்ள உட்காந்துங்கதா? கரெக்டா தானே? சரி, இப்ப இது 3னுடைய லென்த் ஆட் பண்ணா என்ன வரும்? லென்த் ஆஃப் I1. அடுத்தது இதுதானே? இதை செக் பண்ணிட்டேன். இதை டிக். அடுத்தது இதை செக் பண்ணணும். கரெக்டா தானே? அப்ப சம் பண்ண என்ன வரும்? ஒரு 3 I1 மாடுலஸ்னா லென்த் ஆஃப் த இன்டர்வல், I2 மாடுலஸ் I3. இதனுடைய வேல்யூ என்னது? 0.1 பிளஸ் என்னது? 0.1 பிளஸ் என்னது? 0.1 which is equal to 0.3 which is less than என்னது? 1/2. இது கிளியரா? இந்த எப்சிலானுக்கு இன்டர்வல் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணோம்? அடுத்து வேற ஒரு எப்சிலான் கொடுப்பேன். அதுக்கு நீ என்ன பண்ணோம்? இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஆர்பிட்ரரி எப்சிலான் கொடுப்பேன். அந்த ஆர்பிட்ரரி எப்சிலானுக்கு சூட்டபிளா நீ என்ன பண்ணணும்? இன்டர்வலை கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம ஒத்துக்க முடியாது. கரெக்டா? இப்போ எப்சிலான் ஈக்குவல் டு 0.001. இது கண்டுபிடி பார்க்கலாம். ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்டர்வலை கண்டுபிடி. அந்த எப்சிலானுக்கு நீ மறுபடியும் அதே இன்டர்வல் ஒர்க் ஆகாது. புரியுதா இல்லையா? கிவன் எப்சிலானுக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். முன்ன இந்த எப்சிலானுக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல் கண்டுபிடிச்சேன். அடுத்தது இந்த எப்சிலானுக்கு நீ ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். சொல்லு பார்க்கலாம். என்னன்றாங்க? யோசிக்கிறாங்க. இப்போ 1 2
3 இப்படிதான் இருக்குது ஆர்ல. கரெக்டா தானே? இப்ப இந்த 3 இன்டர்வல் லென்த்தையும் ஆட் பண்ணா இதை விட கம்மியா வரணும். அப்ப இது என்ன லென்த்தோ இதனுடைய வேல்யூ என்னவோ இப்ப நம்ம இன்டர்வலோட லென்த் இப்ப எப்சிலான் இப்படி இருக்குதா எப்சிலான் பை 10 அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோ. அப்படின்னா அந்த 1 சுத்தி இந்த எப்சிலான் பை 10ன்றது ஒரு டெல்டான்னு வச்சுக்கோ. அப்ப 1 பிளஸ் டெல்டா 1 மைனஸ் டெல்டா. இது என்னது 2 பிளஸ் டெல்டா 2 மைனஸ் டெல்டா. இது 3 பிளஸ் டெல்டா 3 மைனஸ் டெல்டா. பட் இதனுடைய லென்த் என்னது? லென்த் தான் டெல்டா. இதுக்கு என்னது? இது 3 பிளஸ் டெல்டா. இது என்னது? 3 மைனஸ் டெல்டா. ஓவராலா இதனுடைய லென்த் என்னது? 2 டெல்டா. கரெக்டா தானே? இது 2 டெல்டா. இது என்னது? 2 டெல்டா. இது என்னது? 2 டெல்டா. அப்ப எத்தனை வரும் ஆட் பண்ணாங்க? 6 டெல்டா வரும். 6 டெல்டா இஸ் நத்திங் பட் என்னது? எப்சிலான் பை 6 எப்சிலான் பை 10 கேன்சல் பண்ண என்ன வரும் உனக்கு? 3 by 5 which is less than epsilon correct which is less than epsilon அரே இது இங்க இன்டர்வல் சும்மா ஜூம் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இது I1 இது I2 இது I3. இப்ப E is contained என்னது? I1 யூனியன் I2 யூனியன் I3. கிளியரா? இது முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்ணோம்? ஒன்னே சம் பண்ணோம். ஒன்னோட லென்த் என்னது? ஒன்னோட லென்த் என்னது? 2 டெல்டா. அப்ப summation mod of in which is equal to mod of I1 plus mod of I2 plus mod of I3. each one உடைய length என்னது? 2 delta plus 2 delta plus 2 delta which is என்னது? 6 delta. delta என்னன்னு எடுத்துக்கிறான்? 6 times of epsilon by 10 which is less than epsilon. கிளியரா இல்லையா? இந்த எப்சிலானுக்கு உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? I1 I2 இன்டர்வல் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த ரெண்டு கண்டிஷன் ஹோல்ட் ஆகுற மாதிரி. அப்ப இந்த எப்சிலானுக்கு முடிஞ்சது வேலை. இப்ப இது ட்ரூனா என்ன சொல்லணும்? எந்த எப்சிலான் கொடுத்தாலும் அந்த எப்சிலானுக்கு ஒரு ஃபைனைட் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஓப்பன் இன்டர்வல் யூனியன்ல ஈ இருக்கணும். ஈச் ஒன் இன்டர்வலுடைய லென்த் சம் பண்ணா என்ன வரணும்? லெஸ் தேன் எப்சிலானா வரணும். கரெக்டா தானே? இப்ப ஆர்பிட்ரியா ஒரு எப்சிலான் கொடுக்குற கண்டுபிடி பார்க்கலாம். எது பார்க்கலாம்? ஆர்பிட்ரி எப்சிலானுக்கு அதே போல எடுத்துக்கலாமா? let epsilon is a given fixed be fixed. இப்ப இன்டர்வல் யாரு? இன்டர்வல் யாரு? I1. ஓகே ஓகே I1 equal to 1 minus epsilon by 10. சரி 10 வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 இல்லை 20 எது வேணாலும் வச்சுக்கலாம். கமா 1 plus I epsilon I2 2 minus epsilon by 10 2 plus epsilon by 10. இன்டர்வலோட லென்த் லோக்கலா அப்படிதான் எடுக்கிறேன். இந்த சைஸ் எடுக்கிறேன். இதுல 2 இருக்குது, இதுல 3 இருக்குது. 3 லென்த் ஆட் பண்ணா நான் கொடுக்குற எப்சிலானை விட என்ன கம்மியா வரணும். புரியுதா இல்லையா? அதனால கொடுக்குற எப்சிலானை பொறுத்து நான் அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்? I1 I2 சூஸ் பண்ணணும். ஆர்பிட்ரியே கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்பிட்ரிக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம செட் பண்ணணுங்க. அப்பதான் ஒத்துக்க முடியாது குரூப்ல. I3 என்ன வரும்? 3 minus epsilon by 10 3 plus epsilon by 10. mod of I1 length என்னது? 2 epsilon by 10 என்ன? 1 by 5 into epsilon. I2 length என்னது? epsilon by 5. I3 length என்னது? epsilon by 5. இப்ப is contained union of I என்ன பாரு? I1 union I2. நான் ஃபைனைட் எடுத்துக்கிற இந்த இடத்துல நீ வேணா கவுண்டபிள் ஏதாவது ஒண்ணு கொடுத்தா போறோம். இப்ப யூனியன் வந்து இதுல கண்டெயின் ஆகிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓகே. ரெண்டாவது இன்டர்னோட லென்த் ஆட் பண்ணி பார்க்கலாம். I1 mod of I1 plus mod of I2 plus mod of I3. ஒன்னோட லென்த் என்னது? epsilon by 5 plus epsilon by 5 plus epsilon by 5. So 3 ஆட் பண்ணா என்ன வரும்?
மூணையும் ஆட் பண்ணா 3/5 into epsilon which is less than epsilon. ஏன்னா இது நம்பர் 1 விட முன்னாடி என்னது சின்னது. அப்ப ஃபாலோ ஆயிடுச்சா? கிளியரா? ஆன்லைன்ல ஓகேவா? ஓகே சார். அப்ப E னுடைய மெஷர் என்னது? 0. therefore measure of E equal to என்ன எழுதலாம்? 0 ன்னு எழுதலாம். அடுத்து ஒரு நான் E கொடுக்கட்டா? E கொடுத்தா நீ என்ன பண்ற? E கொடுத்தா என்ன பண்ணுவா? என்னப்பா பண்ணுவா? இன்டர்வல் காணுமா? அப்படி பேசணும், படிக்கிற பிள்ளை மாதிரி பேசணும். அவ ஒரு மாதிரிதான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு மாதிரினா உனக்கு ஏன் பான சிரிப்பு வருது? நண்பர்கள் வட்டாரம் குமுறுது நினைக்கிறேன். யார் யார கடிக்க போறான்னு தெரியல, இல்ல யார் யாருக்கு டிக்கெட் போட போறான்னு தெரியல. ஓகே, இப்ப E equal to 1 2 3 4 5 6 and so on. என்ன சரி, சம் k இதனுடைய மெஷர் சொல்லு பார்க்கலாம். இது மெஷர் 0 செட்டா பாரு, சப்செட் ஆஃப் ஆர் முத கண்டுபிடி பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்டா பண்ணணும். given எப்சிலானுக்கு இன்டர்வலை சூஸ் பண்ணணும். யூனியன் பண்ணா இந்த E செட் உள்ள உட்காந்துருக்கணும். ஈச் சப் இன்டர்வல் லென்த் ஆட் பண்ணா நான் லெஸ் தென் எப்சிலான் வரணும். பக்காவா பண்ண பார்க்கலாம், செட்டிங் பண்ண பார்க்கலாம். கிளியரா? கிளியரா எடுக்கணும். n சப் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். இங்க கேவா, k சப் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். k சப் இன்டர்வலுடைய லென்த்தையும் சம் பண்ணா லெஸ் தென் எப்சிலான் இருக்கணும். அப்ப ஒரு ஒரு சப் இன்டர்வலுடைய லென்த் எப்படி இருக்கணும் பாரு. ஆச்சா? சார் டெல்டா வந்து எப்சிலான் பை 3k எடுத்துக்கலாமா சார்? 3k எடுத்தா ஒர்க் ஆகுமா பாரு. கடைசி சம்மோட வேல்யூ வந்து 2/3 எப்சிலான் வருதுங்க சார். லெஸ் தென் 2/3 வந்தா ஓகே. நான் வருமான்னு தெரியல, அதை கரெக்டா போட்டுக்கிறியா பாரு. வருதுங்க சார். இங்க பாருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல படிக்கிறவங்க 1 2 3 4 and so on இப்படி k இப்படி இருக்கும். let epsilon be given. இப்போ என்ன பண்ணோம், இந்த சப் இன்டர்வல் லென்த் k சப் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த இடத்துல k கண்டுபிடிச்சா போறோம், k சப் இன்டர்வல் கண்டுபிடிச்சா போறோம். k சப் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும், அதனுடைய லென்த் எல்லாம் ஆட் பண்ணா லெஸ் தென் எப்சிலான் வரணும். அப்ப லெஸ் தென் எப்சிலான்ன்றது யாரும் தெரியாது. அப்ப அந்த எப்சிலான் என்ன கொடுக்குறியோ அதுக்கு தகுந்த மாதிரி சப் இன்டர்வல் லென்த் மாறிக்கும். அந்த மாதிரி செட் பண்ணோம் நம்ம மேக்ஸ்ல. கரெக்ட் தானே? சரியா? இப்ப இதை சுத்தி இப்ப 1 பிளஸ் எப்சிலான் 1 மைனஸ் எப்சிலான் இந்த லென்த் போறோம். இது என்னது 2 எப்சிலான் லென்த் வந்துடும். அதுவே தாண்டிடும். இது ஒன்னுடைய லென்த் 2 எப்சிலான் ஆயிடும். அப்ப நம்ம என்ன மாதிரி கொடுத்தா இந்த கேவை ஆட் பண்ணா
லெஸ் தேன் எப்சிலானா இருக்கணும். Sir, epsilon by k plus 10. எப்சிலான் பை எப்சிலான் என்ன வரும்? ஓ இல்ல 10k சாரி ஓகே 10k இப்படி போனேன் என்னதான் பார்க்கலாம் 10k. ஏன்னா பாயிண்ட் எதோட நிக்குதுன்னு தெரியாது, ஜஸ்ட் கேன்னு கொடுத்துக்கிறாங்க. கரெக்டா? செட்டிங் அப்படிதான் வைக்கணும். அப்ப IN ஈக்குவல் டு n மைனஸ் எப்சிலான் பை 10k போறோம். சும்மா ஏதாவது ஒண்ணு சொன்னா போறோம். நீ 3k கூட போட்டுக்கோ, உன் விருப்பம் தான் அது. n பிளஸ் எப்சிலான் பை 10k. இதனுடைய லென்த் என்னது? எப்சிலான் பை 5k வா? the length of the IN என்னது? எப்சிலான் பை எப்சிலான் பை 5k இப்படி இருக்கும். கரெக்ட் தானே? இது பாரு, இது லென்த் எப்படி எடுத்துக்கிற பாரு. இப்ப ஐஎன்ல என்ன இருக்குது? என்ன எது வரைக்கும் வேரி ஆகணும்? n ஈக்குவல் டு 1 2 3 அப் டு k. k சப் இன்டர்வல் வந்துருமா? கரெக்ட் தானே? ஓகே. வெரி கிளியர்லி இஸ் கண்டெய்ன்டு யூனியன் ஆஃப் IN ஈக்குவல் டு 1 to k வா பாரு. ஆமா தானே? கரெக்டா? உள்ள சப்செட் வந்துருச்சு. அப்ப இது ஓவர். அடுத்தது அதை சம் பண்ணணும். சம்மிங் ரன்னிங் கொடுப்பாங்களா? சம்மேஷன் ஆஃப் IN which is equal to என்னது? I1 plus I2 length of I2 plus and so on length of IK. ஒன்னோட லென்த் என்னது? ஒன்னோட லென்த் என்னது? எப்சிலான் பை 5k. எப்சிலான் பை 5k plus எப்சிலான் பை 5k and so on எப்சிலான் பை 5k. மொத்தம் எத்தனை வரும்? அது போல k வரும். கரெக்டா? ஆட் பண்ணா என்ன வரும்? பாரு, k டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் பை 5k ன்னு வரும். k கேன்சல் ஆயிடும். எப்சிலான் பை 5 ன்னு வரும், which is less than எப்சிலான். ஓகேவா? முடிஞ்சதா கதை? புரியுது? இப்ப இங்க இருந்து ஃபைனைட் நம்பர் வரைக்கும் கொடுத்தா ஒரு பிரச்சனை இல்லை உனக்கு. கிளியர் தானே? இன்ஃபைனைட் நம்பர் எடுத்தா அப்போ வராதாங்க சார்? தெரியல. இப்போதைக்கு k ஈக்குவல் டு 1 to ஃபர்ஸ்ட் ஃபைனைட். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் kன்றது 1 2 3 போட்டேன். இங்க இருந்து a1 a2 a3 and so on ak ன்னு போடும். அந்த ak க்கு என்னது? சிமிலர் பேட்டர்ன் தான் நீ எடுக்கணும். இது ஓகே? என்ன போடுவேன்? an மைனஸ் எப்சிலான் பை 10k ன்னு போடுவேன். n க்கு பதிலா a10 ன்னு போடுவேன். ஆமா தானே? a10 இல்ல an. ஆமா தானே? இப்படி தானே வருவோம். an. இது கிளியரா? அப்ப எனி ஃபைனைட் நம்பருடைய மெஷர் என்னது? என்ன அப்சர்வேஷன் போட்டே இருக்கிறா? எனி ஃபைனைட் நம்பர் ஆஃப் மெஷர் வந்து என்னது? 0. இந்த லைட் ஆஃப் பண்றா. எனி ஃபைனைட் செட்ஸ் ஆஃப் மெஷர் என்னது? 0. எனி ஃபைனைட் செட்ஸ் ஆஃப் மெஷர் என்னது? 0. சரி, இப்ப இதுவே நேச்சுரல் நம்பர் வரைக்கும் அலோவ் பண்றேன். இப்ப அதனுடைய மெஷர் என்ன வரும் பாரு. அதனுடைய மெஷர் என்ன வரும் பாரு. கண்டுபிடியே. நேச்சுரல் நம்பருடைய மெஷர் என்ன வரும் பாரு. எனி ஃபைனைட் செட்னுடைய மெஷர் 0. செட் பண்ண தெரியலங்க. செட் பண்ண முடியுமா பாரு. பெருசா மேக்ஸ்ல பெருசா யோசிக்க வேணாம். கொடுத்துக்கிற டெஃபினேஷனை ஃபாலோ பண்ணுதா? ஃபாலோ பண்ண மெஷர் 0. அப்படிதான் திங்க் பண்ண. ரொம்ப டீடைலா உள்ள போவாத பத்தி கத்துக்கும் போது அப்படி போக கூடாது. எஸ் ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். பூமாலை சொல்லு பார்க்கலாம். என்னமோ கத்திங்க சொல்லு பார்க்கலாம். சார் ஆர்கிமீடியன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அது முடியாதுன்ற மாதிரி சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் சார். உனக்கு மெசேஜ் வராதுன்னு உனக்கு தோணுதா? ஆமாங்க சார். சரி ஓகே. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் எழுதி பாரு பார்க்கலாம். வராதுன்னா எழுதி பாரு, வெரிஃபை பண்ணி பாரு. யார் ஆன்லைன்ல? யார் ஆன்லைன்ல?
சார் 1 by லென்த் வந்து சொல்லுங்கம்மா. சார் IN வந்து n minus 1 by 2 power n n plus 1 by 2 வெரி power குட். n whole IN power வந்து 1 மைனஸ்ல n மைனஸ் 1 by 2 power n 1 by 2 comma பவர் n n. வெரி plus குட், 1 by 2. வெரி குட், வெரி குட். நல்ல அப்சர்வேஷன். அவங்க லோக்கலா எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. முதல்ல நம்ம ரஃபா ஒரு பிகர் வரணும். 1 2 3 4 5 6 and so on இப்படி போகுது. இப்ப இதனுடைய லென்த் அதை விட ஸ்மாலர் லென்த், அதை விட ஸ்மாலர் லென்த், அதை விட ஸ்மாலர் லென்த் சம் பண்ணா லெஸ் than எப்சிலானா இருக்கணும். இப்போ எப்சிலான் ஒரு 10ன்னு வச்சுக்கோ. இப்போ இன்ஃபைனைட் நம்பரை சம் பண்ணா 10 வரணும். ஆனா இன்ஃபைனைட் நம்பர் எப்படி இருக்குன்னு தோணும் உனக்கு. சம் பண்றோம், அப்ப இன்ஃபைனைட் சீரீஸ். அதான் மீனிங். இதுக்கு ஒரு ஐஎன்னுக்கு நம்பர் போடுறேன். நம்பர் போட்டா அது என்னது? அது ஒரு இன்ஃபைனைட் சீரீஸா இருக்கும். அப்ப நமக்கு தெரியும் இன்ஃபைனைட் சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகலாம், ஆகாம போகலாம். கரெக்ட் தானே? அப்ப நம்ம சூட்டபிளா அந்த இன்ஃபைனைட் சீரீஸுக்கு டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்மை சம் பண்ணா ஃபைனைட்டா இருக்கும். அப்படிதான் முதல்ல அனலைஸ் பண்ணணும். சரி, இது சாத்தியமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோமெட்ரிக் சீரிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜியோமெட்ரிக் சீரிஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம் இருக்கும். உஸ் வேல்யூ மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் ஆர் வந்து லெஸ் தென் 1 இருந்தா என்னவா இருக்கும்? 0 வருமா? கன்வர்ஜ் ஆகும், ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். கரெக்ட் தானே? அப்ப அது போல கனெக்டிவிட்டி பண்ணும். இப்போ உனக்கு இந்த ஜியோமெட்ரிக் சீரிஸ் வெரி ஸ்டாண்டர்டா தெரிஞ்சது. 1 by 2 power n n equal to 0 to infinity. ஆமா தானே? இது ரொம்ப உனக்கு ஸ்டாண்டர்டா தெரிஞ்சது. இதனுடைய வேல்யூ அது 1 plus 1 by 2 plus 1 by 2 square plus and so on அப்படி போய்கிட்டே இருக்கும். கிளியர் தானே? சம் பண்ணா என்ன வருது? 2ன்னு வருது. கரெக்ட் தானே? சம் பண்ணா என்ன வருது? 2 வருது. ஆனா நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்சிலான்ல வேணும். இப்ப நான் ஒரு வேளை எப்சிலான் 3ன்னு கொடுத்தனா இது ஓகே, இந்த லென்த் ஓகே. ஃபர்ஸ்ட் லென்த் வந்து 1 by 2, ரெண்டாவது லென்த் எப்சிலான் வந்து நான் 3ன்னு கொடுத்தனா ஃபர்ஸ்ட் லென்த் வந்து 1ன்னு வரும். ஏன்னா எண்ணுக்கு 0 கொடுப்பேன். 1. அடுத்து என்னது? 1 by 2 ஆஃப் லென்த். அடுத்து என்னது? 1 by 4 லென்த். அடுத்து என்னது? 1 by 8 லென்த். சோ ஆன் போகும். அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் சின்னதா. கரெக்ட் தானே? சரி தானே? அப்படிதான் ஐடியா எடுக்கணும் நம்ம. சரி, இவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையா? இது mod of IN வேல்யூ என்ன பாரு 2 by 2 power n which is என்னது? 1 by 2 minus n minus 1. கரெக்ட் தானே? இதை சம் பண்ணி பாரு. முதல்ல இதுல n இருக்குமா? இருக்கும். அப்ப E is a subset of union of IN பாரு. n equal to 1 to infinity பாரு. கிளியரா? E1ல என்ன இருக்கும்? 1 மைனஸ்னு இருக்கும். அப்ப 1 உள்ள இருக்கும். அடுத்து 2 போட்டனே 2 மைனஸ். சரிதானே? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓகே. what about செகண்ட் ப்ராப்பர்ட்டி? ஒரு லென்த் என்ன வரும் உனக்கு? 1 by 2 power n 1 by 2 power n minus 1 ஸ்டாண்டர்டா வந்துகிட்டு இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப இது சம் பண்றது 1 by 2 power n minus 1. இது சம் பண்ணா என்ன வரும்? ஜியோமெட்ரிக் சீரிஸ் ஒரு ரஃபா தான் போறேன்னா நான் எப்சிலானே யாரும் கொடுக்கலையா? அப்புறம் எப்படி அறிவு எடுத்த நம்ம வேலை பார்ப்போம்? ஆமா தானே? நான் சத்தியமா நான் எப்சிலான் யாருமே கொடுக்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க மனசுல வச்சு. நான் எப்சிலான் யாருமே சொல்லலையே. இது கன்வர்ஜ் ஆகும், ஆகாத போவாது. நான் இந்த வேல்யூ விட லெஸ்ஸரா வர மாதிரி எப்சிலான் கொடுத்தனா ஒர்க் ஆகாது இல்ல? ஃபார் எக்ஸாம்பிள் இது சம் பண்ண எவ்வளவு வருது? வேல்யூ 2 வருதா? நான் எப்சிலான் வந்து 0.1 கொடுத்தா ஒர்க் ஆகாது இல்ல இது? அப்ப கொடுக்குற எப்சிலானுக்கு தான் என்ன வரணும்? நீ செட் பண்ணணும். இது வந்து எப்சிலான் 3 4 5 எது கொடுத்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டா? அப்ப என்ன எழுதணும்? கொடுக்குற லெட் எப்சிலான் கொடுத்தனா அந்த எப்சிலான் இன்வால்வ் ஆகணும். இந்த இதுல சம் பண்ணும் போது உனக்கு என்ன வரும்? லெஸ் தேன் எப்சிலான் வரும். அப்படின்னா அது 1 by 6 times of epsilon which is less than epsilon வரும் இல்லையா? அந்த மாதிரி செட் பண்ணணும். எப்படி செட் பண்றது? அப்ப எப்சிலான் பை
கரெக்ட் தானா? எப்சிலான் பை 2 பவர் என்ன, அப்ப இங்க என்ன வரும்? 2 பவர் எங்க எடுக்கணும்? இங்க எடுக்கணும். இப்படி போட்டுக்கோ, இன்னும் கொஞ்சம் உனக்கு நல்லா பெட்டரா இருக்கு இந்த சம்மு வர வேல்யூல. அப்போ உனக்கு என்ன வரீங்க? n+1 வரும். 3க்கு தான் பர்ஃபெக்டா வருதா? 3 பவர் என்ன? சரி, இன்னும் கொஞ்சம் இதை சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும் அப்பங்க? 2 வருமா? எப்சிலான் பை இந்த வேல்யூ என்னது? எப்சிலான் பை 2 அந்த சிம்பிளிஃபை பண்ணாத. ஆமாடா, which is less than எப்சிலானா? ஏன்னா 1 into எப்சிலான் இருக்குது, இங்க என்னது 1/2 into எப்சிலான் இருக்குது. அப்ப therefore என்னது? நேச்சுரல் நம்பரோட மெஷர் ஆஃப் நேச்சுரல் நம்பர் என்ன ஆயிடுச்சு? 0. ஆர் யூ ஓகே? நான் பூமாலை சார் ஓகே சார், இப்படி நான் யோசிக்கல சார். இப்படி யோசிக்கலையா? சரி, இந்த இந்த நம்பருக்கு பதிலா A1 A2 A3 AK and so on இப்படி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோ, அது இன்ஃபைனைட் செட். ஆமாவா? இப்ப இதுக்கு மெஷர் ஆஃப் A என்ன வரும்? இப்போ மெஷர் ஆஃப் A என்ன வரும்? இப்போ நேச்சுரல் நம்பர் போட்டா அதுக்கு பதிலாக என்னது? ஆர்பிட்ரியான ஒரு இன்ஃபைனைட் செட், கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட். இதோட மெஷர் என்ன? கவுண்டபிள் செட் தானே? 0 வந்து மெஷர் 0 எப்படி? இதே மாதிரியான ஒரு நம்ம வைக்கலாம் சார். நீ இதே போல இன்டர்வல் கண்டுபிடிச்சினா A1 A2 ரொம்ப க்ளோஸா கூட இருக்கலாம் இல்ல? இருந்துட்டு போட்டோம். கரெக்ட் தானே? இப்போ 1 2 3 கேப் இருக்குது, அதனால நம்ம ஒண்ணே இடிக்காத மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ A1க்கு பக்கத்துல A2 அப்படியே வெரி க்ளோஸா இருந்தா இருந்துட்டு போட்டோம். ஒரே பால்ல கூட நிறைய வந்துடலாம். சத்தியமா நம்ப நான் சொல்றத. சார் அதுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அத டிவைட் பை 2 ஆல பண்ணி பால் போட்டா அது காணலாம். அது ஆடுது. அது ஒண்ணே நம்ம இன்ஃபைனைட் செட் ஒண்ணுக்கு நம்பரை கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணி பாதி பாதி போட முடியாதுல்ல. இது எக்ஸ்பிளிசிட்டா தெரியாதுல்ல, எங்க உட்காந்துங்கன்னே தெரியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் E = 1/n such that n in n. கரெக்ட் தானே? இதெல்லாம் வந்து 0 நோக்கி என்ன வருதா? வெரி க்ளோஸா இருக்கும். 0 கண்டெயின் பண்ற ஒரு சின்ன இன்டர்வல் வரைஞ்சினா போறோம், மொத்தம் என்ன வந்துடும்? இன்ஃபைனைட்லி மெனி வந்து ஃபைனைட் நம்பர் மட்டும் இருக்கும். அந்த ஃபைனைட் நம்பருக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று குட்டி குட்டியா போட்டுக்கலாம் நீ. ஏன்னா ஃபைனைட் நம்பர்ன்றதுனால ஒன்னொன்னு தூரம் பார்த்துக்கலாம். ஆமாவா இல்லையா? கரெக்ட் தானே? அப்ப A வந்து ஜஸ்ட் E வந்து கவுண்டபிள் செட் தான். அது எங்க உட்காந்துங்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாது. இப்ப என்ன சொல்லுவேன்? இப்படி வந்துட்டா வெல் அண்ட் குட். ஒரு சம் ஏகேவை சுத்தி ஒரு பால் போடுறேன்னு வச்சுக்கோ. இது ஏகேனா இதை சுத்தி ஒரு பால் போடுறேன், இதுல இருக்கிற இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம் கூட உள்ள உட்காரட்டும். எனக்கு தேவை என்ன சொன்னா போறோம்? ஃபைனைட் ஆர் கவுண்டபிள் சொன்னா போறோம். இந்த கலெக்ஷனு யூனியனுக்குள்ள உள்ள உட்காரணும். அதை தவிர என்ன வரணும்? சம் பண்ணா லெஸ் than எப்சிலான் வரணும். அவ்வளவுதான் எனக்கு தேவை, மற்றபடி வேற எதுவும் எனக்கு தேவையில்லை இல்ல. அப்ப எப்படி எடுப்ப? கொஞ்சம் தள்ளி போடலாமா? ஆமா கண்டிப்பா இருக்கணும். இதுல ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு கேட்கிறேன். அடுத்தது IN = AN போட்டுக்கலாமா? நானு IN = AN போட்டுக்கலாமா? இது கரெக்ட் தானே? அப்ப இங்க என்ன வரும்? இன்டர்வல் எங்க? n+2 ஆமா n+2 தானே முன்ன போட்டோம். IN உடைய லென்த் எப்சிலான் பை 2 பவர் n+2 இருக்கும். அப்ப இது ஒர்க் ஆகுமா பாரு? யூனியன் பண்ண. இப்ப இந்த ஒரு பீஸ்ல AN வச்சு போடுறேன் இல்லையா? AN வச்சு இப்படி ஒரு பால் போட்டுக்கிறேன். இந்த பால்ல இதனோட இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம் கூட இருக்கலாம், ஆனா கண்டிப்பா யாரு இருக்கும்? AN இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப உள்ள இருக்கிற ஒரு நம்பர் என்ன ஆயிடும்? ஒரு IN அட்லீஸ்ட் வரும். இது ஓகே.
கிளியரா? இப்ப யூனியன் பண்ணா என்ன ஆயிடும்? யூனியன் பண்ணா E உள்ள உட்காந்துருக்குமா? ஏன்னா ஒரு INல ஒரு AN இருக்குது. கிளியரா? அப்ப E கம்ப்ளீட்டா என்ன ஆகுது? யூனியன்ல வந்தது. லென்த் எடுத்தா சப் இன்டர்வலோட லென்த் எடுத்து சம் பண்ணா எப்சிலான் பை 2 பவர் n plus 2 which is epsilon by 2 which is less than epsilon. என்ன moral of the story? A1 என்னது? A1 A2 A3 என்னது? just a countable set. சரியா? அப்ப கீழ போட்ட அப்சர்வேஷன் எது? E is any countable subset of R whose measure of A equal to என்னது? 0. E is any countable subset of R such that measure of E equal to 0. Clear தானே? For example, measure of Z equal to 0, measure of natural number 0, measure of Q equal to 0, measure of AN 0. Where E equal to ஒரு sequence கொடுக்குறேன் AN such that N in N. Where N AN வந்து sequence வச்சுக்கோ. Sequenceல countable தானே, bijection with natural number தானே. அப்ப measure of E என்ன வரும்? 0. Are you okay? சரிதானே? அப்போ countable set தெரிஞ்சாவே என்ன பண்ணிடலாம்? Measure வந்து 0. A question. Is there any uncountable set whose measure 0? Is there any uncountable set whose measure வந்து 0? Yes, answer. Cantor set. ஆனா Cantor set என்னன்னு சொல்லி கொடுக்கல. அப்படியே ஏமாத்திக்கிட்டே வரும். இல்ல சொல்லி கொடுத்துக்கறாங்களா ஏதாவது? இல்லையே, அந்த நிர்மல் ஏதாவது வீடியோல சொல்லி கொடுத்துருப்பானே. யார் அனாலிசிஸ் வீடியோ பார்க்கறது? சொல்லி கொடுக்கல? இல்ல சார், அதெல்லாம் சொல்லல சார். சொல்லலையா? அப்ப அதை சொல்லணும். சரி, அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எதுக்கு பார்த்தாலும் வரும். அது தெளிவா சொல்லி கொடுக்கணும். எல்லாம் யாருமே எனக்கு சொல்லி கொடுத்ததே இல்லை. என்னோட லைஃப் லாங்கா நான் பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சிடறேன். ஒரு பையன் வாத்தியார் கூட அதை வந்து சொன்னதே கிடையாது. நான் மட்டும் எப்படி கத்துக்கணும்? நான் மட்டும் ஏன் கத்துக்கணும்? உன் பேட்சுக்கு விவேகானந்த சொல்லி கொடுத்தாரா? அவங்க முன்னாடி படிச்சவங்க, 1949 படிச்சவங்க. சரி, ஓகே. அப்ப அடுத்து போலாமா? ஓகே. Uncountable set measure may be 0. For example, Cantor set of measure equal to 0 ன்னு வைது. What is a Cantor set அப்படின்னு போட்டு question mark எழுதி வை. What is the Cantor set? Why I want study Cantor set? Where it will be using? Is there any counter example for lot of place? அப்படின்னு பேச வேண்டியதான் ஏதாவது. நீ பாட்டு அது தேவைப்படும், நிறைய இடம் தேவைப்படும். அது சரி. நல்ல டெஃபினிஷன் இல்ல? என்ன அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இப்ப இது வரைக்கும்? மெஷர்னா என்னன்னு டிஃபைன் பண்ணோம். அதுல இருந்து கவுண்டபிள் செட்னுடைய மெஷர் வந்து 0. ஓகே. இப்ப அடுத்தது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், சூப்பரான ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, டெஃபினிஷன் போறோம். நம்ம கிளாஸ் டெஃபினிஷன்லயே போவோம். A statement is said to hold at almost every point of A, B, or almost everywhere in A, B, if the set of points of A, B at which the statement does not hold is of measure
is of measure 0 is of measure 0. போறோம், இதுவே போறோம். நீங்க சிவராத்திரி நடத்திடலாம். ஆமா, கொண்டாடுவோமா சிவராத்திரி? நைட் எல்லாம் படிக்கிறது தான் சிவராத்திரி. என்னப்பா நானா என்னத்த முடிச்சிருப்பேன்னு கேக்குறேன்? ஓ, நான் முழிச்சிருப்பேன்னு கேக்குறியா? எனக்கே ஃபீவர், நான் எங்க போய் முழிச்சுன்னு இருப்பேன்? படுத்து தூங்கிடுவேன் நான். தூக்கம் தான், தூங்க வேண்டியதான், இதான் இயற்கை. அதனால உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு கண்ணு மூச்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் பேஷண்டா தானே கிடக்குது. என்னுடைய பாடி சொல்றேன், நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். அதுல இன்னைக்கு வேற மகளிர் தினம் வேற, எங்க போனாலும் ஈத்து போட்டு அடிப்பாங்க பொழுது ரோட்ல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க மகளிர்லாம். என்ன யார சொல்றேன்? ஒண்ணுதான் சொல்றேன். சரி, ஓகே. அப்ப மேல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அழிச்சிடலாமா? சரி, இதுக்கு மீனிங் என்ன புரிஞ்சுது பாரு. ஆன்லைன்ல கேட்கலாம். பானு ஒரு மைக் ஆன் பண்ணி ஒரு ஆளை கூப்பிடுப்பா. ஏ தம்பி கூப்பிடுறேன், உனக்கு யாராவது பிடிக்குதா அவங்க நம்பர்லாம் கூப்பிடுறேன், பேர்லாம் கூப்பிடுறேன். உடனே நான் ஏன் தரேன்னு கூப்பிட்டு போறேன். மைக் ஆன் பண்ணுவேன், நீ பேரை சொன்ன நான் கூப்பிடுவேன். ஸ்ரேயா சொல்லல சொல்லல, அவனுக்கு ஒரு ஆனந்தம். சொல்லுப்பா ஸ்ரேயா. ஸ்ரேயா கோஷல். அதாவது நீ வரும்போது தக்க 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 சொல்லு ஸ்ரேயா. சொல்றேன் சார். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கண்டினியூஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப வந்து அட்மோஸ்ட் எவ்ரி பாயிண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து எங்கெங்க டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் அதோட மெஷர் வந்து 0வா இருக்கும். ஓகே, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு விளக்கம் கேட்டேன், நீ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்ட. அப்படி சரி, ஓகே. அடுத்த ஆள கூப்பிடுறா. ரவிச்சந்திரன் அஸ்வின். ஏய் போலர் கிடையாது, ரவிச்சந்திரன். யாருப்பா? நீயா வரையா இல்ல மைக்ல நானா வரட்டா? ஏண்டா நீ ட்ரெயின்ல போகும்போது நாங்க மைக்ல போனானு. இந்த பையன் வாயே பேச மாட்டான், பாம்பே போயிட்டு வந்தான், நல்லா அழகா பேசுறான், நல்லா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நல்ல ட்ரெயினிங். நீ கூப்பிடுற ஆளு யாரும் மைக்கு திறக்க மாட்டாங்கடா. ரேவதி, ரேவதி மேடம், கோயம்புத்தூர் நினைக்கிறவங்க கூப்பிடுறா. அடுத்த ஆளு அபிநயா. அபிநயா பேச. ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இன் போஸ்ட் இன்டர்வல் ஏக்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா சார்? அப்ப வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதது, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா அது ஃபால்ஸ்ன்னு சொல்றது வந்து மெசேஜ் 0 செட்டா தான் இருக்கும். நான் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன், எனக்கு இது விவரம் புரிய மாட்டேங்குது. எனக்கு இது இங்கதான் ஏக்கமா அப்படியே இருக்குது. இன்னொரு வாட்டி கொஞ்சம் தமிழ்ல சொல்ல. இப்ப ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க சார், இது ட்ரூங்கிற மாதிரி. அப்ப வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிறது வந்து அது அது ஃபால்ஸ்ன்னு சொல்றது வந்து மெசேஜ் 0 செட்ல மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. சார் மெஷர் 0 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இல்லாத மாதிரி செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த இன்டர்வல்ல இருந்துச்சுன்னா இது ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னு சொல்லலாமா சார்? காளிதாஸ் சொல்லுப்பா. மகாகாளி சொல்லுப்பா. இன்னைக்குதான் மகாகாளி சிவராத்திரி இறங்கும், 12 மணிக்கு இறங்கும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு அர்த்தம் சொல்லு பார்க்கலாம். ஏன்றா சத்குரு கூப்பிடுறா, ஓய் கூப்பிடுறா. சொல்ல மாட்டானே. என்ன வல்லர் சொல்லுப்பா.
அவன் சொன்னது புரிஞ்சுதா? இப்போ அவங்க தான் சொல்லி கொடுத்ததா? சொன்னது புரிஞ்சான்னு பக்கத்துல கேட்டா அவங்க தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்க தலையாட்டுவாங்க, இல்ல அவங்க மாட்டிக்குவாங்கல்ல. இப்ப நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேஷன் கொடுக்குறோம். யார் யாரு சிவராத்திரிக்கு கண்ணு மொய்க்கலையோ அவங்களுக்கு எல்லாம் காலையில வந்து காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுக்குறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேரா, இந்த ஏகமபின்றது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றதை விட இந்த கோயம்புத்தூர் மக்கள், நம்ம கிடையாது, இந்த கோயம்புத்தூர் மக்கள் தான் அந்த ஏகமபி, அந்த கிரவுண்டு. அங்க ஸ்டேட்மெண்ட் வந்து சத்குரு வந்து என்ன பண்றாரு, ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேஷன் பண்றாரு. யார் யாரெல்லாம் சிவராத்திரிக்கு வந்து கண்ணு முழிக்கலையோ, அதை தூங்காத இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் வந்துடும். தூங்காத இல்லை, என்னது தூங்குறவங்களுக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேரா. இந்த மாதிரி வாய் பேசுறவங்களும் அதுக்கு ஆப்போசிட்டா நிப்பாங்க. அப்ப இந்த பூஜா போல எத்தனையோ பேர் இருப்பாங்க அந்த கோயம்புத்தூர்ல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? சிவனே நான் தான், என் பேர் சிவமூர்த்தி, என் பேர் சிவராமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சுருத்துற குரூப் நிறைய இருக்குது. எங்க அப்பா பேர் சிவராமன், நான் ஏன் கண்ணு மொய்க்கணும் அப்படின்னு சரி நிறைய பேர் இருக்கலாம். அப்படி யாரெல்லாம் சத்குரு சொன்னதுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்களோ, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குது, அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் பிடிச்சு போடுறோம். நான் சொல்லல, மோடிஜி சொல்றாரு, பிடிச்சு போட சொல்றாரு. அந்த கூட்டத்தெல்லாம் தனிப்பட்ட முறையில எடுத்துட்டு போய் வைக்கிறோம். அந்த கூட்டத்தினுடைய மெஷர் வந்து 0வா இருந்தா, அட ஃபாலோ பண்ணாதவங்க கொஞ்சம் பேர் தாங்க, அது சும்மா நெக்லிஜிபிள். ஃபாலோ பண்ணாத பீப்புளுடைய கலெக்ஷனுடைய மெஷர் எடுத்தா 0 வருது. அப்படி இருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் அதிகபட்சமா என்ன பண்ணிருப்பாங்க, கண்ணு முடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் என்னது, கண்ணு முடிக்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் என்னது, ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ரெண்டு அர்த்தம் ஒண்ணு பாரு. ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆர்னா என்னது, ரெண்டு ஒண்ணுதானா, உளர்ற மாதிரி. அட்மோஸ்ட் எவ்ரிவேர் அது ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னு இருக்கும். ஆல்மோஸ்ட் எவ்ரி பாயிண்டா, அந்த எவ்ரி பாயிண்ட்ன்றது எங்க, கோயம்புத்தூர் தான். நமக்கு பிளேஸ் கோயம்புத்தூர், சென்னைக்கு ஒண்ணு வராதிங்க, மாட்டிக்குவேன், நானும் மாட்டிக்குவேன், தூங்கிடுவேன் நானு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப என்ன சொல்லலாம், இன்னும் ஒரு விவரம் புரியுவோம். இப்ப ஏகம் அப்படின்றது லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் இன் ஜிஎம்ஐ. ஸ்டேட்மெண்ட் நான் டிக்ளரேஷன் சொல்லி பொய்யா புழுவுறேன். ஜிஎம்ஐல சேர்ந்த ஆல்மோஸ்ட் பாஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன். ஆல்மோஸ்ட் பாஸ் பண்ணிடுவாங்க, ஜிஎம்ஐல சேர்ந்த ஆல்மோஸ்ட் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் டிக்ளரேஷன் பண்ண முடியுமா? அப்படின்னா பாஸ் பண்ணாத நபர்களுடைய கவுண்ட் எடுக்கணும். கவுண்ட் எடுத்து அவங்களுடைய மெஷர் என்னவா இருக்கணும், 0வா வந்துருச்சுன்னா என்னது, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னது, ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க, எல்லாரும் பாஸ் ஆகிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் பாஸ் ஆகல அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்க. இல்லைங்கதா? அப்ப நான் சொல்ற கண்டிஷனை, நான் சொல்றத ஃபாலோ பண்ணும். பையா மு.க. ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாரு, ஆல்மோஸ்ட் எல்லாரும் கிடைக்கிற மாதிரி மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகைன்னு டிக்ளரேஷன் கொடுத்தாரு. இதான் ஸ்டேட்மெண்ட் எங்க தமிழ்நாட்டுல. இது ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் உதவித்தொகை 1000 rupees இன் தமிழ்நாடு. சொல்லுடா, நீதான் தைரியமான ஆளுச்சே, சொல்லுடா. நான் டிஎம்கே சார், நான் எப்படி சார் அப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்லலாம் இது? அப்ப யார் யாருக்கு 1000 ரூபாய் வரலையோ அந்த பீப்புள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டா எல்லாருக்கும் உதவித்தொகை வந்து இல்ல, ஒருவேளை கலெக்ட் பண்ணி யார் யாருக்கு வரலையோ அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க மெஷர் 0வா இருந்தா அப்ப அந்த உதவித்தொகை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரீச் ஆச்சுன்னு அர்த்தம். அப்ப பாரு, மேக்ஸ்ல பாரு, பொய்யா புழுவ கூடாது. மேக்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்தெந்த எலமெண்ட்லாம் ஃபாலோ பண்ணலையோ, நான் சொல்ற ரூல் பிரகாரம் யார் யாரு அடி பண்ணிலையோ, யார் யாரு ஃபாலோ பண்ண மட்டும் திமிரு பிடிச்சி உக்காந்துங்குதோ அதனுடைய மெஷர் எடுத்தா என்னவா இருக்கணும், 0 வந்ததுன்னா அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் ஃபாலோ பண்ணாத இருக்கலாம். கொஞ்சம் பேரு ஃபாலோ பண்ணாம இருக்கலாம், இல்ல எல்லாரும் கூட ஃபாலோ பண்ணிட்டு போலாம். ஃபாலோ பண்ணாத ஆட்களுடைய எண்ணிக்கை எடுத்துனா மெசேஜ் 0 வரும். அப்படின்னா நம்ம சொல்றது ஆல்மோஸ்ட் என்னது, எவ்ரிவேர் அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுக்கலாம். ஆர் யூ ஓகே சார்? இந்த டெஃபினேஷன் படிக்கும்போது அந்த மாதிரி மீனிங் புரிஞ்சிக்க முடியலைங்க சார். அந்த டெஃபினேஷன் மட்டும் ஒரு டைம் படிச்சு
இந்த டெஃபினேஷன் படிக்கும் போது அந்த மாதிரி மீனிங் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாக்கா நீ கோயம்புத்தூருக்கு நியராக தான் இருக்கிற. போ நைட்டுக்கு போய் உட்காரு, உங்களுக்கு ஞானம் பிறக்கும். நான் நிறைய வாட்டி அது போல உட்காந்துக்கிறேன். காளிதாசனே அப்படி சொல்லக்கூடாது, உட்காரணும், பிறக்கும். சரி இப்ப தானப்பா படிக்கிறீங்க, கொஞ்சம் போக போக வந்துருப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சார் இதுக்கு எப்சிலான்ல எப்படி சூஸ் பண்றது? கௌரிஸ், இதுக்கு எப்சிலான போய் எப்படி சூஸ் பண்றது? இத சம்பந்தமே இல்லாத பேசுறது. எப்சிலான இதுக்கு எப்படி? இல்ல அந்த இன்டர்வல் நைட் 12 மணிக்கு அப்புறம் இன்டர்வல் சார், இன்டர்வல் சொல்லுவோம், இரு, கவலைப்படாத. எவ்வளவு விவரமா கேக்குறான், பெட்ஷீட் எடுத்துட்டு கேட்பான்னு நினைக்கிறேன். இப்ப ரெடியா ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்ப A to B இது வச்சுக்கோ. A to B A to B ல டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணிக்கிது க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B ல. நீ ஹையர் ஸ்டடி போனே ஒரு செட்டு மேல டிஃபைன் பண்ணுவாங்க. இப்ப நீ எல்கேஜி, உனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும். என்ன குணசுந்தரி? ஓகே, இப்ப இந்த செட்டுல ஃபங்க்ஷன் இருக்குது. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இட்ஸ் a function. This function is differentiable almost everywhere. அப்படியே டிக்ளரேஷன் கொடுக்குறேன். F is a function. This F is differentiable almost everywhere. எலெக்ஷன்ல சொல்றாங்களே அதே டைலாக் தான் அது. கொடுத்தது மொத்தமும் எல்லாருக்கும் ரீச் ஆயிடுது. எல்லாரும் நலமா? ஒரு புது திட்டம் எடுத்துட்டு வராங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நலமான. நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கிறீங்க? எடுத்துட்டு வராம்பாரு. இப்ப வராம்பாரு பாயிண்ட். எவ்வளவு நான் முதல்வன் திட்டம், ஏகப்பட்ட திட்டம் இருக்குது. நான் முதல்வன் திட்டம் இன் தமிழ்நாடு, இது ஸ்டேட்மெண்ட். இது எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, எல்லாருக்கும் ரீச் ஆகிதா நான் முதல்வன் திட்டம்? என்னப்பா? அப்ப யார் நான் முதல்வனா இல்லையா அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் முதல்வனா டிக்ளரேஷன் இல்லாத பீப்புள் எல்லாம் கலெக்ட் பண்ணி மெசேஜ் ஜீரோவா இருந்ததுன்னா நான் முதல்வன் திட்டம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆச்சுன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லா. அப்படின்னா என்னன்னு எங்கிட்ட கேட்காத, டோல் ஃப்ரீ நம்பர் தரேன். நான் முதல்வனுக்கு தனியா ஆப்பை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது நிறைய. அப்ப நீங்க எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடு, நமக்கு எதுக்கு, இங்க வா. இப்ப எஃப் வந்து டிஃபரன்சிபிள் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்ன்றேன். அப்ப இது ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். அதாவது கன்னியாகுமரியில இருந்து பிறந்த நானாகிய சொல்லுமா இல்ல? ஏன் நல்லா சவுண்டா பேசு, கொஞ்சம் ஆன்லைன்ல ஆர்வமாக்குறாங்க நீ பேசுற ஒரு வார்த்தையும் கேட்கறதுக்கு. நிஷாந்த் சொல்லுப்பா. இந்த லேடிஸ் மாதிரி ஸ்லோவா குசு குசுன்னு காதாண்ட பேசக்கூடாது, நல்லா சவுண்டா பேசு. அவங்க தான் ரகசியமா பேசுவாங்க, ஆனா பேசி முடிப்பாங்க. இப்ப பின்னாடி பாரு, ஒரு அணுகுண்ட கூப்பிடுறேன் பாரு, சொல்லு பார்க்கலாம், சவுண்டா பேசு. வெக்கப்படுது, நீ சொல்லு நிறைமதி. கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்தா நான் என்ன எழுதிக்கிறேன்னா எஃப் டிஃபரன்சிபிள் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் அப்படின்னா அந்த எஃப் வந்து இந்த A to B ல ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் டிஃபரன்சிபிளா இருக்குதான்னு கேட்கிறேன். கரெக்டா தானே? அப்ப ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் டிஃபரன்சிபிள் சொல்றதுக்கு எங்கெங்கெல்லாம் டிஃபரன்சிபிள் இல்லையோ அந்த பாயிண்ட கலெக்ட் பண்ணணும். அந்த கலெக்ஷனுடைய மெஷர் என்னவா இருக்கணும்? ஜீரோவா இருக்கும். எந்தெந்த பாயிண்ட்? இந்த ஒரு பிரேக் பாயிண்ட் கண்டினியூஸே இல்ல, அந்த இடம் டிஃபரன்சிபிலிட்டி வராது, அது ஒரு பாயிண்ட். அப்புறம் இது ஒரு பாயிண்ட். அப்ப உன்னை ஃபாலோ பண்ணாத செட் யாருனாக்கா A1, என்னது A2, இதுதான் ஃபாலோ பண்ணாத செட். கரெக்ட் தானே? இந்த செட்டினுடைய மெஷர் என்னது? இந்த செட்டினுடைய மெஷர் என்னது? 0. அப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னது? டிக்கெட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேரா? எஸ். இப்ப நான் அரசியல்ல பூந்து எழுதலான்னு பார்த்த ஸ்டேட்மெண்ட், நீ எல்லாம் அரசியலே ரொம்ப வீக் ஆகிற. நான் முதல்ல யாருன்னு கேட்கறான், அவன் எப்ப தெரிஞ்சுக்கிட்ட வருது எலெக்ஷனே முடிஞ்சிடும். சரி அடுத்து நம்ம போவோமா? ஆன்லைன்ல ஓகேவா ஆன்சரு? ஓகே சார். இந்த மேக்ஸ்ல இந்த வார்த்தை நிறைய இடம் படிச்சிருப்பேன், படிச்சுக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்
மெஷர் தேரி வரும்போது வரும்னு நினைக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். அப்படியே ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னா ஏ டாட் இ இப்படி போடுவாங்க. அதுக்கு அர்த்தம் நீங்க புரிஞ்சுதா? எம்எஸ்சி படிச்சா? படிச்சேன் சார் தெரியல, ஆனா அது நடத்திருப்பாங்க சார். நான் போகாத இருந்திருப்பேன் அன்னைக்கு ஏதாவது. ஓகே, இப்ப இந்த டெஃபினேஷன் நல்லா புரிஞ்சதுல்ல? நான் நம்புறேன் நான் சொன்ன டெஃபினேஷனு புரிஞ்சுதா? ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். இது ஸ்டேட்மெண்ட். எது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. என்ன ட்ரூ? ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னா மெஷர் ஆஃப் மியா மியா 0வா இருக்கும். ஏன் இப்படி வாயேன். மகளிர் தினம் அவளுக்கு அவசரமே கொண்டாடாத பயமா இருக்குது. கொண்டாடிட்டு அவ்வளவுதான் கத்தி வச்சு எல்லாரும் ஏன்னுவானு. பயங்கரமான ஆளு பூஜான்ற பெண்மணி, வீர பெண்மணி. சரி, இப்ப என்ன சொல்ல வர? இது கேள்வி கேட்டேன்டா. நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த டெஃபினேஷனு ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் புரிஞ்சதா? அப்படிதான் இங்கிலீஷ் எனக்கு தெரியாதுன்னு பேசும். அதெல்லாம் பரவாயில்ல, புரிஞ்சா சரி. ரெண்டு இப்போ ஒரு இந்த டெஃபினேஷன் புரிஞ்சுதா இல்லையான்னு நான் வந்து செல்ஃப் எவாலுவேஷன் கொடுக்க போறேன். அப்புறம் அதை நான் கரெக்ட் பண்ண போறேன். ஒரு 4 கொஸ்டின் கேட்கறேன் சிம்பிளா. ஸ்டேட்மெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டு நீ அதை டிக் அடி. F going from closed interval a comma b to R be continuous on a comma b. என்னப்பா கிளம்புறியா? சரி, G going from போ G going from a comma b to R such that f of x is equal to g of x almost everywhere. Almost everywhere na, then G is continuous on a comma b. G is continuous. F comma G are continuous almost everywhere and okay, then F plus G is continuous almost everywhere. Almost everywhere on a comma b. குயிக்கா சொல்ல, நேரம் வராது. யாராவது ட்ரெயின் லாங் ட்ரிப்புக்குறியா? இல்ல, சரி முதல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். சார் ஃபர்ஸ்ட் ட்ரூ மாதிரி தெரியுதுங்க சார். ஃபர்ஸ்ட் ட்ரூ மாதிரி தெரியுதா? ஆமாம் சார். யோசிப்போம், எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் டைம் தரும். நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொன்னா போறோம், இதை கூட சொல்ல தேவையில்லை, இதை மட்டும் சொன்னா போறோம். F வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், G வந்து ஒரு ஆர்பிட்ரரியான ஒரு ஃபங்க்ஷன். ஆனா ரெண்டு அக்ரி ஆகுது, ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் அக்ரி ஆகுது. அப்படி அக்ரி ஆகுனா G வந்து கண்டினியூஸா இருக்குமா? சரி, G வந்து கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேரா? G இஸ் கண்டினியூஸ்னே கேட்டுக்கறனா? ஓகே பரவாயில்ல, இதே சொல்லுங்க பாக்கலாம். எஸ் ப்ளீஸ். ஃபால்ஸ். ஃபால்ஸ். போன பேட்ச் நீங்களாம் தெரியாம காணாம போயிருந்தீங்க, கரெக்டா?
கூட்டத்தில் அங்கங்க அப்படியே இடுக்கிக்கிட்டு உட்காந்தீங்க. இந்த வாட்டி சிவபெருமானே பார்த்து கூட்டத்தை குறைச்சி விட்டுக்கிறாரு. இதுதான் சான்ஸ்னு கேப் என்ன பண்ணோம்? ஏழுமலை முட்டு சந்தாண்டா கூட பரவாயில்ல, உட்காந்து படிக்கணும். பல சோதனைகள் வரத்தான் செய்யும். சொல்லு பார்க்கலாம். வேற ஏன் புரியுற மாதிரிங்குது, புரியவும் மாட்டேங்குது. என்ன? சொல்லு பாம்பே சதீஷ்குமார், சொல்லுப்பா. யாருங்க 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 எங்கேருந்து வந்தீங்க? எங்கேருந்து வந்தீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாம்பேல நீங்க என்ன பண்ணீங்க? 3 மாசமா என்ன படிப்பு தொலைச்சு நின்னீங்களா நீங்க? வாங்க பாம்பே சதீஷ்குமார், சொல்லு. கௌரீஷ் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ், செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் இது. இப்ப சம் a, b ல இருந்து rக்கு f of x is equal to identity function. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அது ஐடென்டி ஃபங்க்ஷனு. ஏதோ a, b நீ எங்கன்னா வச்சுக்கோ, இப்படி இருக்கும். சரியா? ஓகே. ஜின்ற ஃபங்க்ஷனு இப்ப நம்ம வரையலாம். ஜின்ற ஃபங்க்ஷன் இது மேலேயே போயிட்டு இந்த இடத்துல மட்டும் டிராப் அவுட் பண்றேன். அதாவது ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ சின்ற பாயிண்ட்ல இதுதான் ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ ஜி. மறுபடியும் இப்படியே போறேன். ஆமாவா? எஃப் வந்து ஐடென்டி ஃபங்க்ஷனு, ஜி வந்து என்னன்னா ஐடென்டி மேலேயே வரைஞ்சி ஒரு இடத்துல மட்டும் உடச்சு கீழே வைக்கிறேன், மீதி அப்படியே வரைஞ்சுக்கிறேன். எஃப் ஜி எவ்வளவு இடத்துல அக்ரி ஆகுது? சரி, எத்தனை இடம் அக்ரி ஆகல? இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் அக்ரி ஆகல. அதான் இ செட்டு. கரெக்டா தானே? அப்ப எஃப் ஜியும் அக்ரி ஆகாத இடம் ஒரு பாயிண்ட் தான். அப்ப இதனுடைய மெஷர் என்னது? ஒரு சிங்கிள்டன் எலிமெண்டோட மெஷர் 0. கரெக்ட் தானே? இ வந்து சிங்கிள்டன் ஏ, whose measure of a என்னது? whose measure of a equal to 0. கரெக்ட் தானே? இப்ப எஃப் வந்து கண்டினியூஸ் சொல்ல முடியுமா? சாரி, அது பேர் என்னது? ஜி கண்டினியூஸ் சொல்ல முடியுமா? கிடையாதுல்ல. இப்ப ஆல்மோஸ்ட் உன்னுடைய கேரக்டர் என்னுடைய கேரக்டரும் ஆல்மோஸ்ட் எவ்ரி வேக் ஒத்து போகுதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. இப்ப எல்லா இடமும் ஒத்து போகுமா? மேபி அந்த மேக்ஸ்ல கொஞ்சம் ஒத்து போலாம். இல்லைன்னா ரொம்ப ஒரு பயங்கர டெரரான ஆளு சொல்றான் பாரு. ஆமா சார், எவ்வளோ எதுக்குடா அவனை போய் எழுப்பான? சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப ஏதோ 2 பீப்புள் ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றது என்டையரா ஒரே மாதிரி இருக்குமா? திங்கிங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா தானே? சரியா இல்லையா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எஃப் கண்டினியூஸா இருந்து எஃப் ஜியும் அக்ரி ஆகுறது ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இருந்தா அப்ப ஜி வந்து கண்டினியூஸ். அதான் எஃப்க்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஜிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதை தான் சொல்ல வரேன். எஃப் வந்து கண்டினியூஸ், இங்க எஃப் ஜி ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இருந்தா ஜியும் கண்டினியூஸா இருக்குமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஒரு 2 பேர் பழகுறாங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது லைஃப் லாங்கா தொடரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? அப்ப இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் 2 அக்ரி ஆகனாலும் கோலா அக்ரி ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது புரிஞ்சது இல்லை? இதுக்கு எக்ஸாம்பிள், அப்போ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஜி வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், பட் தே ஆர் அக்ரிங் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஒரு பாயிண்ட் தவிர மீது எல்லா இடமும் அக்ரி ஆகுது. அக்ரி ஆகாத பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தான். அதனால அந்த கொடுத்துக்கிற அக்ரி ஆகிற ஸ்டேட்மெண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்ன்றது என்னது? மெஷர் 0வா இருக்குது. தேர்ஃபோர் என்னது? தேர்ஃபோர் this false statement. சரியா? ஓகே, இத்துடன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மகா சிவராத்திரி முன்னிட்டு மீண்டும் நாளை நம்ம சந்திப்போம். எத்தனை மணி அளவில்? 10 மணி அளவில். நைட்ல தூங்க மாட்டியா? சரி, ஓகே, பார்க்கலாம். போடுறதுனா ஒரு 3 மணிக்கே கிளாஸ் போடலாம். ஓகே, சரி, பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார்.